Hello friends, வெல்கம் டு பாரதி விழிகள் நாட் 7. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆடி மாதம் தொடங்கிறதுக்கு முதல் நாள் நம்ம சில விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அந்த மாதம் முழுக்கவே நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாக பூஜை வேலைகள்லாம் முடிச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம எல்லா பொருட்களுமே பூஜை அறையில் வச்சுருக்க மாட்டோம். நம்ம பர்னையில் சில பொருட்களை வச்சுருப்போம். அது எல்லாத்தையுமே எடுத்து முதல் நாள் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 3 கலச சொம்பு எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதல் நாள் நம்ம மகாலட்சுமியை வந்து நிறை கூட தண்ணி வச்சு தாங்க வரவேற்கணும். அதனால ஒரு கலசம் வச்சுருக்கேன். 2வது கலசம் பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வத்துக்காக வச்சுருக்கேன். 3வது கலசம் பார்த்திங்கனாக்கா நான் வரலட்சுமி விரதத்துக்காக அம்பாலை வந்து பிரதிஷ்டை செய்கிறதுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா விசேஷ காலம் அப்படின்னு வந்தாலே நம்ம குத்து விளக்கு ஏற்றுவோம். அதனால் குத்து விளக்கை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம குத்து விளக்கு எல்லாமே பார்த்திங்கனாக்கா வாஷ் பண்ணி தான் வைப்போம். இருந்தாலும் இன்னொரு முறை வாஷ் பண்ணி நம்ம பலன்னு வச்சுருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பயுமே பூஜை வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம பூஜை பாத்திரங்களை தேய்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம அன்னைக்கு யூஸ் பண்ண எல்லா பாத்திரங்களையும் வாஷ் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற பாத்திரங்களை எல்லாத்தையும் கமுத்தி வச்சுட்டு ஷிங்க் தொடச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பூஜை பாத்திரத்தையே நம்ம யூஸ் பண்ணணும். நான் இப்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி தேய்ச்சிருந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து கழுவி கமுத்தி வச்சுட்டேன். இது மாதிரி செய்யறதுக்கு 2 காரணம் இருக்குங்க. முதல் காரணம் பார்த்தோம்னாக்கா நம்ம இடமும் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு ஆள்றதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூஜை பொருட்களை வந்துட்டு சுத்தமாக இருக்கிற இடத்துல தான் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 காரணத்துக்காக தான் இந்த வேலையை எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே செஞ்சிடுறோம். இப்போ நம்ம பூஜை பொருள் தேய்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாமிக்கு வச்சுருந்த பூவெல்லாம் எடுத்து கீழே போடாமல் இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம செடிக்கு போட்டுடலாங்க. இந்த தண்ணி கூட கீழே ஊற்றக்கூடாது. வீட்டில் துளசி செடி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் அந்த துளசி மாடத்தில் ஊற்றுங்க. எல்லாரும் துளசி மாடம் வைக்கிற அளவுக்கு இடம் இல்லாத அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வேறு எந்த செடி இருந்தாலும் அந்த செடிக்கு ஊற்றுங்க. ஷிங்கில் கொண்டு ஊற்றிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போது நம்ம எல்லா பூஜை பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம வாஷ் பண்ண போட்டுக்கலாங்க. எப்பயுமே நம்ம ஷிங்கில் வாஷ் பண்ண போடும்போது நம்ம சாப்பிட்ற தட்டோ அதெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம பூஜை பொருள் தேய்க்கிறதுக்கு அதிகமாக கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இதில் இந்த 4 சொம்பு அந்த தாம்பூல தட்டு பெல்லு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மேலே பர்னையில் வச்சுருந்தேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் புதன்கிழமையே எல்லாத்தையுமே செவ்வாய்க்கிழமையே பார்த்தீங்கன்னாக்கா நான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். மற்ற பொருட்களெல்லாம் ஏன் வாஷ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் விளக்கேற்றுவோம். அதனால் அந்த பொருட்கள் எல்லாமே அப்படியே பூஜை அறையில் இருந்தது. அதனால தான் நான் புதன்கிழமை வந்து வாஷ் பண்ணுறேன். இதுக்கு நான் வாஷ் பண்ணுறதுக்கு என்ன பொருள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். விம் பார் சோப்பு தாங்க எடுத்துருக்கோம். சபீனா வேணுனாலும் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் புளி தாங்க எடுத்துக்கிறேன். கருப்பு புளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது போன வருஷத்து புளி. நாங்கள் வந்துட்டு புளி எப்பயுமே வருஷத்துக்கு 1 முறை 2 முறை தான் வந்துட்டு எங்கள் மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதனால நாங்கள் வருஷம் முழுக்க வச்சுப்போம். மீதம் இருக்கிற புளி இந்த மாதிரி கலர் மாறுது அப்படின்றப்போ நம்ம இதை புளியை வந்துட்டு ரொம்ப கருப்பாக இருந்ததுன்னா குழம்புக்கு யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால விளக்கு தேய்க்க யூஸ் பண்ணிக்கலாம். அது புளி வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு போட்டு கழுவுறதுக்கு நான் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சுருக்கேன். இது சோப்பு போடும்போது மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன். முதல்ல நம்ம புளி வச்சு எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம தேய்ச்சி வைக்கிற பொருட்கள் எதையுமே வந்து தரையில் வைக்கக்கூடாதுங்க. ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே தான் வந்துட்டு நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். இதுக்கு 2 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தரையில் வந்து பூஜை பொருட்களை வைக்க தேவை இருக்காது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் வந்து சொட்டிடும். இப்போ நான் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இது ரொம்ப பலன்னு இருக்கும். இதை அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தாங்க இந்த பளபளப்பு இருக்கும். அதுக்காக தான் பார்த்தோம்னாக்கா நம்ம திருநீர் வச்சு துடைக்க போகிறோம். திருநீர் வச்சு துடைக்கிறதுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் எடுத்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா ட்ரையாக துடைச்சி எடுத்துக்கலாங்க. பூஜை பாத்திரம் நம்ம தேய்க்கிறதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட இது ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு கை வலிக்க அவ்வளோ நேரம் தேய்ச்சிருப்போம். அந்த விளக்கு எல்லாம் பார்த்தோம்னாக்கா காலையில் தேய்ச்சோம்னா ஈவினிங் அதனோட கலர் எல்லாமே மங்கி போயிடும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா பால் மறாமல் இந்த வேலையும் செஞ்சுருங்க. துணி வச்சு துடைக்கிறத விட நியூஸ் பேப்பர் வச்சு துடைக்கிறது ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி துடைச்சி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்லேயே கொஞ்சமாக நம்ம திருநீர் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னாக்கா கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகிட்டு வந்துடுங்க. இந்த கலர் சேஞ்ச் ஆகிறத விட பார்த்தோம்னாக்கா கலர் வந்துட்டு மங்கவே மங்காது. 1 மாதம் ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சாமிக்கு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னாக்கா அது வாரத்துக்கு ஒரு முறை கூட நம்ம எடுத்து தேய்ச்சிக்கலாம். ஆனால் ஆடி மாதம் முழுக்கவே நமக்கு நிறைய வேலை இருக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போவோம், அப்புறம் கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கும், பொங்கல் வைக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம குத்து விளக்கு, கலச சொம்பு இதெல்லாம் தேய்க்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி திருநீர் போட்டு நல்லா தொடச்சி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா பலன்ட்டு 1 மாதம் முழுக்கவே இருக்கும். ஆடி மாதம் முழுக்க நீங்கள்
சும்மா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு துணியில் தொடச்சிங்க அப்படின்னாக்கா அந்த பளபளப்பு சூப்பராக வந்துருங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போடணும் அப்படின்றதே முக்கியமாக நான் நினச்சேன். நான் இந்த ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் தெரியல அப்படின்னாலும் இதனோட ரிசல்ட் நமக்கு மாதம் முழுக்க இருக்கும் அப்படின்றது தாங்க ரொம்பவே முக்கியம். இந்த பளபளப்பு வந்துட்டு ஒரே நாளில் போயிடும். ஆனால் திருநீர் போட்டு தொடச்சோம் அப்படின்னாக்கா மாதம் முழுக்க அப்படியே இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நான் மற்ற எல்லா பாத்திரத்தையுமே இந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ புதுசு போல் பளபளன்னு இருக்குது பாருங்கள். இந்த பளபளப்பு இருக்கிறத விட இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த பளபளப்பு மாதம் முழுக்க இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு தேய்ச்சாலும் அதனோட பளபளப்பு வந்துட்டு ஒரு நாள் 2 நாள்லேயே போயிடும். அப்படின்றப்போ இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்ம அன்றைக்கி முதல் நாளே செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா மொத்த பூஜையுமே நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஈவினிங் நம்ம என்ன வேலை செய்யலாம், நம்ம வாசல்லாம் எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்ற வீடியோலாம் நான் லிங்க்கில் கொடுக்குறேங்க. மாவிலை தோரணத்தை வந்து நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்லேயே செய்யலாம், பூஜைகள் எப்படி பண்ணலாம் அப்படின்ற எல்லா வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.